சுரேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கக்கூடியவர், கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியை சார்ந்தவர். உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு தேசிய இளைஞர் தினத்தன்னைக்கு நம்ம இந்த இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி விவாதிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப அதிகமான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இப்ப சென்னையில நடந்த இந்த பாதிப்புகளுக்கு இளைஞர்கள் செஞ்ச உதவி அப்படின்றது. அதாவது ஒரு அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்ட இடத்துல இளைஞர்கள் இன்னும் அதிகப்படியான ஒரு உதவிகளை செஞ்சிருக்காங்க. அதை மீடியா போக்கஸ் பண்ணிருக்கு. ஏதோ எப்பயுமே உதவியே செய்யாத இளைஞர்கள் திடீர்னு ஓடி போய் உதவி செய்யல. அவங்க நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. சென்னை பகுதிகளில், சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம், அதை சுத்தி அந்த சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களையும் பல இளைஞர்கள் பலவிதமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. கல்வியில இருக்கட்டும், மருத்துவத்தில் இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த மக்களை பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஒரு பகுதியில நடந்த ஒரு பிரச்சனைகள்ல தன்னோட ஈடுபாட காமிச்சதை மீடியா போக்கஸ் பண்ணிருக்காங்க. மற்ற நேரங்கள்ல இளைஞர்கள் செஞ்ச அந்த வேலையை மீடியா போக்கஸ் பண்ணல அப்படின்றதான் ஒரு வகையான. களத்தில் நின்று பணியாற்றிய இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். ஆனா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு நிவாரண உதவிகளை பெற்று அனுப்பிய இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பகுதியில இருந்த இளைஞர்கள் நிறைய பேரும் இது மாதிரி உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல பல இளைஞர்கள் பல பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எங்க பகுதிகளில் இப்ப சமீபத்துல திருச்சி பகுதிகளில், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு இளைஞர்கள் எல்லாம் மொத்தமா ஒரு குழுவா சேர்ந்து ஆரம்பிக்கிறப்ப நாங்க மொத்தமா ஒரு குழுவா சேர்ந்தது வெறும் 4 பேர் தான் சேர்ந்தோம். இப்ப எங்களோட குழுவுல கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் இருக்காங்க. அந்த 80 பேரை மொத்தமா சேர்த்து இந்த 80 பேர் நாங்க எப்படி சேர்த்தோம்னா, சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம். இந்த இளைஞர்களை எப்படி கவர்றது அப்படின்றதுக்கான சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம். படம் காமிக்கிறது, இது மாதிரி இருக்குது, வாங்கப்பா நம்மளும் போவோம், அந்த போயிட்டு வருவோம், ஊர் சுத்து போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப நிறைய இளைஞர்கள் வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மை நிலை என்னன்றதை புரிய வச்சோம். இன்னும் இது மாதிரியான நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, இந்த சமூகம் இப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையான இந்த சமூகத்தை பத்தின ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, ஏற்படுத்தணும். இன்னைக்கு ஒரு 80 பேர் எங்களோட குழுவுல இணைஞ்சு நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க இது வரைக்கும் பாத்துறாத தொலைநோக்கியில் எடுத்துட்டு போறது, நுண்ணோக்கியில் எடுத்துட்டு போறது, அவங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்றதை காமிக்கிறது, பெரிய பெரிய நிலா இது மாதிரியான கோள்களை பூரா அவங்களுக்கு காமிக்கிறது. இது மாதிரியான வேலைகள் எல்லாம் பாக்குறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, கல்வி மேல அவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுது. இப்ப நாங்க இது மாதிரி பண்ண வேலைகள்ல இன்னைக்கு நிறைய மாணவர்கள் கல்வி சாலைகளை நோக்கி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இப்ப சமீபத்தில் நாங்க கணக்கிறது நாங்க பார்த்த வேலைகளோட பலன் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் நாங்க நிறைய வேலைகளை செய்யணும், இன்னும் நாங்க பல ஆண்டுகள் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அதுல ஒரு செயல்பாடுதான் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்திய அரசு நடத்திட்டு இருக்கு. அந்த ஆய்வுக்கு திருச்சி மாவட்டத்தோட ஒரு ஒருங்கிணைப்பாளரா நான் இருந்துட்டு இருக்கேன். கடந்த 2 வருஷமா நான் இருந்துட்டு இருக்கேன். அதுல 2 வருஷமே பலவிதமான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன். பலவிதமான குழந்தைகள் கிராம பகுதிகளில் இருந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இருக்காது. உண்மையிலேயே நானும் ஒரு பின்தங்கிய லோயர் கேம்ப் சொல்லிட்டு தேனி மாவட்டத்தோட அந்த ஒரு கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலையடிவாழ கிராமத்துல இருந்து வந்த பையன். வாய்ப்புகளுக்காக ஏங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்னைக்கு நான் ஒரு நிலைமையில கல்லூரியில படிச்சுட்டு இருக்கேன். இதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்ச என்னோட எண்ணம் தொடர்ச்சியா அதுக்கடுத்து எனக்குள்ள உத்வேகத்தை தந்துட்டே இருந்துச்சு. கடந்த 2 வருஷம் பலவிதமான குழந்தைகளை பார்த்தோம். அவங்களை மோட்டிவேட் பண்ணோம், அவங்களை என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்த லெவல்ல ஆய்வுகளை செய்யறதுக்கு தூண்டணும். இன்னைக்கு தகவல் வந்திருக்குங்க. சண்டிகர்ல போய் நம்ம இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு பள்ளிக்கூடத்து பொண்ணு ஒரு அதுவும் மலையடிவார கிராமத்து பொண்ணு வேங்கடத்தானூர்னு சொல்லிட்டு துறையூர் ஒன்றியத்தில் களப்பணியாற்றிய பகுதி களப்பணி ஆற்றிய பகுதி. அந்த பொண்ணு தன்னோட ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பத்தி ஒரு ஆய்வு செஞ்சு தேசிய அளவிலான அந்த குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் சமர்ப்பிச்சு நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட இளம் விஞ்ஞானி விருது வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் நம்ம நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கர்ணன் படத்தோட ஒரு பாட்டு தானே இருக்கிறது, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கா என்பது போல். இன்னும் எங்களை உறங்கவே விடாம நாங்க இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உத்வேகத்தை தூண்டிட்டு இருந்துட்டு இன்னும் நாங்க நிறைய இளைஞர்களை மீட் பண்ணணும். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பத்தி நாங்க கவலையே படாம இல்ல. 4 பேரா இருந்தோம், இப்ப 80 பேர் ஆக்கிட்டோம். இதை இன்னும் 8000 பேரை மாத்துறதுக்கு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். உங்களை பத்தி நாங்க கவலைப்பட்டு தான் இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி இன்னும் நாங்க நிறைய பண்ணுவோன்றத சொல்லி கருத்தாளிமை மிக்க இளைஞர்கள் இன்னும் இருக்காங்க, கூடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்கிறோம். சுரேந்தர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள்.
அவருடைய மகிழ்ச்சி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே நம்முடைய வாழ்த்துக்களை கைத்தட்டல் மூலம் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். இதனைய கொல்லு இமயத்து வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார் ஆளும் வேறிவனோ அதை எசைத்து பார்த்த யார் வருவார். அன்புக்கினிய நேயர்களே, தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய கோடை பண்பலையின் சார்பாக தேசிய இளைஞர் தினத்தில் இளையோரோடு ஒரு விவாதம் என்கின்ற ஒரு அருமையான நிகழ்வு ஏற்பாடு செய்து இதுவரை மிக சுவாரஸ்யமாக அந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி காட்டினோம். இப்பொழுது இந்த விவாதத்தின் மீதான ஒரு சின்ன தீர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன தீர்வை சொல்ல வேண்டிய நேரம் இது. இந்த வாய்ப்பை வழங்கிய கோடை பண்பலைக்கு எங்களுடைய பங்கேற்பாளர் அத்துணை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர் சுரேந்திர அவர்கள் முடிப்பாக பேசுகிற பொழுது களத்திலே சென்று தான் பணியாற்றிய அனுபவங்களை, அந்த மகிழ்வை ரொம்ப அற்புதமாக பரிமாறிக்கொண்டார். சுவாமி விவேகானந்த எதிர்பார்த்த இளைஞர்கள் இவர்கள்தான், களத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் தனக்கு வேண்டும் என்று அவர் சொன்னார். 1897 ஜூலை மாதம் அவர் அல்மோராவிலே தங்கியிருந்த பொழுது அன்றைக்கு அந்த பகுதியிலே மிகச்சிறந்த கல்வியாளராக இருந்த அஸ்வினி குமார் என்பவர் தன்னுடைய சகோதரர் அஸ்வினி பாபுவுடன் சுவாமிஜியை வந்து சந்திக்கின்றார். உரையாடி கொண்டிருந்த பொழுது அந்த கல்வியாளர் அஸ்வினி குமாருக்கு சுவாமிஜியிடம் சொன்னார், சுவாமிஜி, நாங்கள் சமயப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று சொன்னார். கேட்டார். வழக்கமான ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருந்தால் நீங்கள் கோயிலை கட்டுங்கள், வேதங்களை பதிப்பீங்கள், ஏதாவது சொல்லியிருப்பார். சுவாமி விவேகானந்தர் ஒரு புரட்சி துறவி, அப்படித்தானே? புரட்சி துவராடை அணிந்த புரட்சி வேளென்று பொதுவுடைமை தலைவர் ஜீவானந்தமே அவரை புகழ்ந்திருக்கின்றார். எனவே அவர் சொன்னார், நீங்கள் சமயப்பணி ஆற்ற விரும்புகிறீர்களா? நமத்த மகிழ்ச்சி, நீங்கள் படித்தவர்கள், பெரிய பணக்காரர்கள், தாராளமாக ஆற்றுங்கள், நான் சொல்வதை செய்யுங்கள். முதலில் நீங்கள் கிராமங்களுக்கு செல்லுங்கள், கிராமங்களிலும் ஹரிஜன மக்கள் மத்தியிலே செல்லுங்கள், சென்று நீங்கள் தான் இந்த தேசத்தின் முதுகெலும்பு என்று முதலில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள். நம்பிக்கையை ஊட்டிய பின்னால் அந்த மக்களுக்காக வேண்டி பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து கல்வி பணியாற்றுங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் பதிலளித்தார். கேட்ட கேள்வி சமய பணியாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அளித்த பதில், அடித்தட்டு மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு கல்வியை கொடுங்கள் என்பது. சமயம் என்பது, ஆன்மீகம் என்பது வழிபாடுகளிலும் வேதங்களிலும் அனுஷ்டானங்களிலும் முடங்கிவிடக்கூடியதல்ல, அது மனிதனை மனிதன் பார்ப்பதில் இருக்கிறது என்று சொன்ன புரட்சி துறவிதான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அந்த தினத்தை இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமாக நாம் இன்றைக்கு இளைஞர் தின விழாவாக கொண்டாடுகின்ற பொழுது களத்தில் நின்று பணியாற்றுகின்ற இளைஞர்கள் இந்த முற்றத்திற்கு வருகை தந்து விவாதத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியது மிகவும் வரவேற்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. எனவே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்தாலும் கூட கருத்தாளமிக்க அந்த தேசத்தின் அங்கங்கள் தலைதூக்கக்கூடிய அந்த மறுமலர்ச்சியான சூழல் உருவாவது ரொம்ப வரவேற்புக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன். முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திற்கு சொல்லிக் கொள்வேன், உங்கள் மனத்தடைகளை எல்லாம் உடைத்து எறியுங்கள்.